if the area of the square increases by 69%, then the side of the square increases by. So எப்படி? ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், சைடுக்கு வந்து என்ன, சைடு வந்து ஏ, இப்போ ஏரியா என்ன, ஏ ஸ்கொயர், கரெக்டாக தானே? ஸ்கொயர் கேட்டிருக்காங்க, சைடு ஏன்னா அதோட ஏரியா என்னவா இருக்கும், ஏ ஸ்கொயர். இந்த ஏ ஸ்கொயர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கான், 69%. அப்போ ஏ என்ன அப்படின்னா, இப்போ ஏ ஸ்கொயர்னா 2a இதில் ஏ ஏ 2a. இப்போ தான் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பர்சன்டேஜ் வந்து 2 வாட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஃபார்முலா சொன்னேன், a/a ஸ்கொயர் பை 100. ஸோ அதோட வேல்யூ தான் 69%. ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு என்ன இருக்குன்னா, 30 போட்டோன்னு வச்சுங்களேன், 30 + 30, 30 × 30 டிவைடட் பை 100. இந்த 2 0 கட் ஆகிடும், இது 9 வந்துடும். அப்போ 69% வருமா? அப்போ இன்டர்ன் ஏவோட வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், 30%. ஏவோட வேல்யூ 30% இன்க்ரீஸ் ஆனால் தான் ஏ ஸ்கொயரோட வேல்யூ 69%. ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. போன கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துட்டு அதிலேருந்து நம்ம a + b + ab/100 அந்த ஃபார்முலா போட்டோம். இப்போ என்னென்னா, அந்த a + b ab/100ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ரிவர்ஸில் அப்படியே போக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணோம், நம்ம ரிவர்ஸில் அப்படியே வந்தோம்னா நீங்கள் ஆப்ஷன் வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ 30 போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபார்முலாவில் வரும், 40 போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஈக்குவலாக உங்களுக்கு தெரிஞ்சிடும்.